विलोकनाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால நாராயணியத்தில் 23வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி உயர்ந்த நாராயண கவசத்தை இந்திரனுக்கு எவ்வாறு உபதேசமானது பெறப்படுகிறது அப்படின்ற வைபவங்களை எல்லாம் வர்ணிக்க இருக்காருன்னு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க இருக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே கவனத்தில் இருக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயில். அதாவது செய்யாறிலிருந்து காஞ்சிபுரத்தை அடுத்த செய்யாறிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்தவாசியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய புருசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். உற்சவருடைய தரிசனத்திற்காக நாம் எத்தனிக்கும் போது அழகிய விமானமானது நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. 5 கலசங்களுடன் பெரிய திருவடியான கருடன் எல்லா புறங்களிலேயும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, சுதை வடிவத்திலே மகாவிஷ்ணுவானவர் ஆதிசேஷனுக்கு கீழே அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு சங்கு சக்கரம் அபயம் முதலியவற்றோடும் கதையையும் தன்னுடைய இடது கையிலே தாங்கி உத்தமமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, வராகமூர்த்தியினுடைய சுதை வடிவமும் நரசிம்மமூர்த்தியானவர் நின்ற திருக்கோலத்திலேயும் வாமனன், பரசுராமன், சீதை லக்ஷ்மணனுடன் கூடிய அழகிய ஒரு கோதண்ட ராமர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைகின்றோம். ஆச்சரியமான ஒரு உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் என்ற இந்த கோயிலுடைய திருநாமத்திற்கு ஏற்ப அழகிய கேசத்துடன் கொண்ட ஒரு கொண்டையோடு நமக்கு உத்தமமாக திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். திருமண் காப்பைத்தான் சார்த்தி கொண்டு ஆகா கண்கள் அகல விரித்து திறந்திருக்கக்கூடிய நேத்திரத்தினுடைய ஒரு சேவையையும் அடைகின்றோம். நீண்ட நாசியானது நமக்கு மூக்குமிருந்தவா காணீரே முகிழ்நகழீர் வந்து காணீரே என்ற பெரியாழ்வாருடைய பாசுரத்தை இந்த தரிசனமானது நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அழகிய மந்தஸ்மிதம், அதாவது ஒரு புன்சிரிப்பு, திருமார்பிலே இயற்கையாக அமைந்த ஆபரணங்கள் மிளரக்கூடிய இந்த எம்பெருமான் நோக்கிய யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் அனைத்தும் காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே என்று நம்மை அழைப்பது ஞாபகப்படுத்துகின்றது. சங்கு சக்கரம் அபயம் தன்னுடைய மற்றொரு கஸ்தத்திலே கதையைத்தான் லாவகமாக பிடித்துக்கொண்டு கதாகஸ்தத்தோடு தாமரை பீடத்தின் மேலே தன்னுடைய திருவடி தரிசனத்தையும் கம்பீரமாக அளித்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இந்த மூர்த்தியின் ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே இடது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு மஞ்சள் வஸ்திரத்துடன் உயர்ந்த கிரீடத்துடன் திலகத்தையும் சார்த்தி கொண்டும், அதே போன்று மற்றொரு புறத்திலே எம்பெருமானுக்கு பூதேவியானவள் மஞ்சள் வஸ்திரத்துடனும் வலது கை தாமரையுடனும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இதே பாவத்திலே ஸ்ரீ கரியமாணிக்க வரதராஜ பெருமாளுடைய மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனம். இதோ அழகான துவார பாலகர்களை நாம் கடந்து மூலஸ்தானத்திற்கு வந்துவிட்டோம். நின்ற திருக்கோலத்திலே
அழகாக உயர்ந்த கிரீடங்களை தரித்துக் கொண்டு கம்பீரமாக மூலமூர்த்தியானவர் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். ஆச்சரியமான ஒரு திருமுகம். இவர் கரியமாணிக்க பெருமாளாக மட்டும் இருந்தால் இவருடைய திருமுகமானது நாம் உப்பிய கண்ணமாக தரிசனத்தை அடைய முடியாது. கூடவே இவனுடைய திருநாமத்தில் வரதராஜ பெருமாளும் சேர்ந்து விட்டதால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய வரதராஜருடைய திருமுகம் போன்றே உப்பிய கண்ணங்களோடு அகல திறந்த கண்களை மூலமூர்த்தியாக இருந்தால் கூட விரித்துக் கொண்டு நமக்கு நேத்திர தரிசனத்தை அளிப்பது நாம் செய்த ஒரு பெரிய புண்ணியமாகவும், வரதனாக நமக்கு வரப்பிரசாதத்தை அளிக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் நீண்ட நாசியோடும் சற்றே அகன்ற உதரோடும் கம்பீரமான மந்தஸ்மிதத்தோடும் நீண்ட காதுகள், சதுர்புஜத்திலே இருபுறமும் சங்கு சக்கரங்கள் வழக்கம் போக அலங்கரிக்கக்கூடிய ரூபம், அபயகஸ்தம், தான் கையிலே கதையை தாங்கிக் கொண்டு கதாகஸ்தத்தோடு கதாபாணியாக எழுந்தருளியிருக்கக்கூடிய சுவாமியானவர் சாலக்கிராம மாலையை அழகாக சார்த்திக் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் தன்னுடைய உயர்ந்த திருவடி தரிசனத்தையும் அளிக்கக்கூடிய இவர் ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். இடது கையிலே தாமரை பூவை தான் சார்த்திக் கொண்டிருக்கின்றாள். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் நின்ற திருக்கோலத்திலே வலது கரத்திலே தாமரை பூவை தான் சார்த்திக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இவர்களுக்கு அருகிலேயே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உயர்ந்த சிரேஷ்டர்கள் இங்கு நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார்கள். ராமானுஜரானவர் பாஷ்யக்காரர் மூலமூர்த்தியாக, அதே ராமானுஜர் இங்கு உற்சவ மூர்த்தியாகவும், நம்மாழ்வார் மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே உற்சவ மூர்த்தியாகவும் பிரபன்னஜன கூடஸ்தராக அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு சேவையை அளிக்கின்றார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகா கவிதார்க்கிக கேசரி என்ற சுவாமி தேசிகன் மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே கையிலே ஓலை சுவடிகளுடன் அவருடைய திவ்ய தரிசனம். அவரே உற்சவமூர்த்தியாகவும் ஸ்ரீ ராமானுஜருக்கு அருகிலேயே தான் ஓலை சுவடி முத்திரையுடன் ஆச்சரியமான திருமேனியுடன் சுவாமி தேசிகன் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் என்ற விஸ்வக்ஷேன மூர்த்தியானவர் மூலமூர்த்தியாக சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய இவர்களுக்கு நடுவிலே சுதர்சன மூர்த்தியையும் சிறிய சக்கரத்தின் வடிவிலே நாம் தரிசித்துக் கொண்டு குருவாயூருக்கு எம்பெருமான் எப்படி நாராயணனாக காட்சியளிக்கின்றானோ அந்த நாராயணனுடைய கவச்சத்தை சிரவணம் செய்வதற்காக பட்டத்திரியும் பாகவதமும் எவ்வாறு தொடர்கிறது என்பதை கேட்பதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் 23வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தில் வர்ணிக்க துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, சஷ்டியா ததோது கிருதிபிகி ஸ்ரிஜத குலௌகா தௌகித்ர சூனுரத தஸ்ய ச விஸ்வரூபகாம் त्वस्त्रवर्मितमजाभयधिल्ध्रमाजौ देवत्वदीय महिमा खलु सर्वजैत्रका. விஸ்வரூபன்ற உத்தமமான ஒரு வேதாந்திய இந்திரனானவன் சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் இழந்து குரு கடாட்சத்தையும் இழந்து இந்த விஸ்வரூபனையே குருவாகத்தான் தேர்ந்தெடுத்துண்டு அவனிடத்துல ஏதாவது ஒரு உபதேசத்தை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண விஸ்வரூபனும் உயர்ந்த இந்த நாராயண கவச்சத்தை உபதேசம் பண்றானாம். விஸ்வரூபன் சொன்னது இந்திரனுக்காக சொன்னானோ இல்லையோ, யார் வேணாலும் இதை சொல்லி தங்களுடைய சிரமமான காலங்கள்ல இந்த சோஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் ஏற்படணும்னு அதே பாவத்துல இந்த விஸ்வரூபனானவன் குருவாயூரப்பா உபதேசம் பண்ணானாமே. பேரை கேட்ட உடனே தெரியுது நாராயண கவச்சம் அப்படின்னு செய்ய நமக்கு அது எல்லா விதத்திலேயும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கவச்சமாக இருக்குமா. இந்த ஒரு நாராயண கவச்சத்துல வராத பெருமாளே மகாவிஷ்ணுவனுடைய எல்லா விதமான ஒரு ரூபத்தையும் வர்ணிக்கிறார். எல்லாமே இதுல அடங்கி இருக்கான். ஆரம்பமே மத்ஸ்யமூர்த்தியானவர் ஸ்ரீமன் நாராயண ஜலத்தால எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ன இருக்கோ அந்த ஜலத்தினால வரக்கூடிய ஆபத்துக்களை எங்களை மத்ஸ்யமூர்த்தியாக இருந்து நீ ஒரு கவச்சமா எங்களை காப்பாத்தணும். வாமன திருவிக்கிரமூர்த்தியாக உன்னை நாங்க தியானம் பண்றோம். அப்போ எங்களுக்கு ஆகாயத்துல என்னென்ன ஆபத்துக்கள் எல்லாம் நாங்க ஆகாயத்துல போகும்போது ஏற்படுறதோ அவ்வளவுத்திலேருந்து எங்களை கவச்சமாக நீ காப்பாத்தணும். தித்தி பல்லால நீ பூமாதேவியை கொண்டு வந்தவன். அதனால வராகமூர்த்தேன்னு இந்த நாராயண கவசத்தால பூமியில ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துக்களேந்தும் எங்களை நீ கவச்சமா வந்து காப்பாத்தணும். பரசுராமனான உன்னை தியானம் பண்றோம் நாராயண ஸ்வரூபமாக. மலை சிகரங்கள்ல நாங்க ஏதாவது எப்பவாவது ஏறும்படியாக ஏற்பட்டால்
இல்ல மலையில தங்கும்படியாக நேர்ந்தால் அந்த மலையில இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து எங்களுக்கு நீ கவச்சமாக இருக்கணும். சீதை, லக்ஷ்மணன், ராமர் இவர் சேர்ந்த ரூபத்தோட ஆமான்னு நாங்க சொன்னாலே நாராயண ஸ்வரூபத்துல கவச்சமா எங்களை நீ பிரயாணங்கள்ல எங்களை காப்பாத்தணும். திருஷ்டி தோஷங்கள், ஆபிசாரங்கள், சூன்யம், ஏவல் இதெல்லாம் யாராவது எங்களுக்கு வைத்தால் நாராயணனாகவே இருந்து எங்களை காப்பாத்தணும். அர்ஜுனன், தத்தாத்ரேயர், கபிலர், சனத்குமாரன் இவா எல்லாரையுமே நாராயணா உன்னுடைய ரூபமாக நாங்க பார்க்கிறோம். அவர்களோடு சேர்ந்து ஹயக்ரீவ ரூபத்தோட எங்களுக்கு எந்தெந்த தெய்வதோஷங்கள் இருந்தாலும் நீ போக்கணும். பரம ஞானத்தை பேசக்கூடிய ஆற்றலை கவச்சமாக இருந்து எங்களுக்கு கொடுக்கணும். நாரதர்ன்ற ஒரு ரூபத்துல எங்களுக்கு நீ பக்தியை அளிக்கணும். கூர்மமூர்த்தியாக இருந்து பாப வினைகள்லேருந்து எங்களை நீ நாராயண கவச்சமாக தூக்கி விடணும். ரிஷபதேவன் என்ற ஒரு ரூபத்துல நீ நாராயணனான உன்னை இந்த கவச்சலத்துல தியானம் பண்ணோன்னா எல்லா விதமான சீதோஷ்ண நிலைகளிலேருந்தும் நாங்க எந்தெந்த ஊருக்கு போறோமோ அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையானது எங்களை பாதிக்காத ஒரு உருவத்தை கொடுக்கணும். தன்வந்திரி ரூபமாக இருந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான வியாதிகள்ல இருந்தும் கவச்சமாக எங்களை காப்பாற்றணும். ஆதிசேஷனாக இருந்து நாராயண விஷ ஜந்துக்கள் விஷத்தினால எங்களுக்கு எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படாம இருக்கணும். யஜ்ஞதேவனாக இருந்து எங்களுக்கு வாழ்க்கையில தேவையில்லாம யாரும் எங்க பேர்ல ஒரு வீண் பழிய போடாம நீ கவச்சமாக இருக்கணும். வியாச பகவானாக இருந்து வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு அஜானத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றணும். புத்தராக நீ அவதாரம் பண்ணியிருக்க. அந்த புத்தர் சொரூபத்துல கவனம் இல்லாமை, நாஸ்திக எண்ணம் இதெல்லாம் எங்களுக்கு வராம கவச்சமாக நீ காப்பாற்றணும். கடைசியா நாராயண பிரபோ கல்கி ரூபமாக நீ அவதாரம் பண்ண போறேன்னு சொல்ற. இருந்தாலும் அந்த ரூபம் குதிரையில நீ எந்த ரூபத்துல வருவேன்றது எங்களுக்கு மனசுல தியானத்துல ஏற்பட்டுடுத்து. அதனால கல்கி ரூபமான ஒண்ணு இந்த நாராயண கவச்சத்துல எங்களை கலி தோஷத்துல இருந்து கவச்சமாக நீ காப்பாற்றணும். மத்ஸ்யமூர்த்தியில ஆரம்பிக்கப்பட்ட நாராயண கவச்சமானது விஸ்வரூபனால இந்திரனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டு அவனுக்கு மாத்திரம் இல்ல, இப்ப இதை கேட்கச்சேயே நமக்கு புரியுது. இப்ப இந்த கவச்சத்துல என்னைக்கோ ஏதோ ஒரு யுகத்துல சொன்னதா இருந்தா கூட கலியுகத்துல அந்தந்த ஆபத்துக்கள்ல நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு பாராயணத்துக்குரியதா இருக்கக்கூடிய இதை நிருசிம்மமூர்த்தியினுடைய ஒரு தியானத்தோட விஸ்வரூபனானவன் இந்திரனுக்கு முடிக்க, இந்திரனும் பரம பக்தியோட அந்த கவச்சத்தை ஏத்துண்டானா இந்த ஒரு ஸ்லோகத்தையோ அந்த கவச்சத்துல இத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு யார் கேட்டாலும் நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னார், உன்னுடைய பெருமையை சொல்லக்கூடிய இந்த வைபவத்தை காதால உட்கார்ந்து கேட்டாலே அவர்களுக்கு பூலோகத்துல நாராயணன் கவச்சமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபன் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணானாமேன்னு இந்த ஒரு ஸ்லோகமானது பூர்த்தியாருது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பெண்கள் 60 பேரை பெற்றெடுத்து வம்சத்தை வளரச் செய்தான் பெண் வழியில் பேரனும் விஸ்வரூபன் இந்திரர்க்கு நாரணனின் கவசமதாம் உண்மையுரு சோஸ்திரத்தால் பாதுகாப்பை உவழ்ந்தே ஈந்து என்னலரும் வெற்றியினை இந்திரன் தான் எய்திடவே செய்தான் அன்றோ அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி 23வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். சித்திரகேதுன்ற ஒரு ராஜாவோட சரித்திரமாக இந்த ஒரு ஸ்லோகமானது அமையிறது. குருவாயூரப்பா, பிராக்சூரசேன விஷயே கில சித்திரகேதுகோ புத்திராக்ரகீந்திரபதிஹி அங்கிரச பிரபாவாத் லத்வைக புத்திரமத தத்ர கதே சபத்னி சங்கையமுஹ்யதவசஸ்தவ மாயயாசோ. சித்திரகேதுன்ற ஒரு ராஜாவோட சரித்திரம் இந்த 4வது ஸ்லோகத்துல சூரசேன நாட்டுல பரிபாலனம் பண்ணிந்த சித்திரகேதுன்ற ராஜாவுக்கு குழந்தையே இல்லையாம். புத்திரபாகியம் இல்லாத பல மனைவிகளோடு அவன் தவிச்சு இருக்கக்கூடிய சமயத்துல அங்கீரசுன்ற மகரிஷி மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றதுக்காக அந்த ராஜ்யத்துக்கு வந்தார். அவனை நமஸ்காரம் பண்ணான். யாரு? இந்த சித்திரகேதுன்ற ராஜா. உனக்கு என்ன வேணும்? மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றதுக்காக உன்னை நாடி வந்திருக்கேன்னார். அதை வாங்கிக்க வேண்டியது தானே. அஜ்ஞானம் இவனுக்கு. எனக்கு மோட்ச மார்க்கம்லாம் வேண்டாம், புத்திரபாகியம் எனக்கு இல்ல, உங்க கையால ஒரு யாகத்தை பண்ணி அதுல மிஞ்சிய அவிசால எனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்தணும்னா. கண்ணை மூடிட்டு அங்கீரஸ் சொன்னார், அப்பா உனக்கு இந்த ஜென்மத்துல புத்திரபாகியம் கிடையாது, இல்லாத ஒண்ணுத்தை என்னால ஏற்படுத்த முடியாது, என்னை நிர்பந்தப்படுத்தாதேன்னு சொன்னார். இருந்தாலும் குருவாயூரப்பா,
அவன் கேட்கல. அவர் காலில் விழுந்து மன்னாடினான். சரின்னு அவனுக்காக ஒரு யாகத்தை ஆரம்பிச்சார். அந்த யாகத்துல மிஞ்சின அவிசிலேந்து ஒரு குழந்தையை அவனுக்கு உண்டாக்கி கொடுத்தாராம். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. ஆனா குழந்தை இல்லாம ஏற்பட்ட அவிசில மிஞ்சின ஒரு குழந்தை உலகத்துல நினைக்குமா? குருவாயூரப்பா என்னாச்சு? லத்வைக புத்திர மத தத்ரகதே சபத்னி சங்கையமுஹ்யத வசஸ்தவமாயவாசோ. அவனுக்கு பலவிதமான ஒரு பத்னிகள். எல்லாருக்கும் என்னாச்சு? கிருதத்யுதின்னு ஒத்திக்கிட்டக்க இந்த குழந்தை பிறந்ததாக இந்த ராஜா சொல்லிட்டாராம். இந்த குழந்தைக்கு கிருதத்யுதி தான் அம்மா, உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு மற்ற மனைவிகள் கிட்டலாம் சொல்லிட்டார். பொறாம உலகத்துல வராம இருக்குமா? இந்த குழந்தை நம்மது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அவளை கொண்டாட ஆரம்பிச்சுடுவாரு. அந்த குழந்தை தானே வளரும், நம்மளை விட இந்த கிருதத்யுதிக்கு ஒரு பெருமை வந்துருமேன்னு மற்ற மனைவிகளுக்கெல்லாம் பொறாம வந்து என்ன பண்ணா, ஒரு நாள் யாருக்கும் தெரியாம பச்சிலம் குழந்தையான இந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து அதை அழிச்சுட்டாளாம். குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள்லயே அழிஞ்சு போயிடுத்து. ஆனா என்ன ஒரு பொறாமையா பண்ணா கூட விஷத்தை கொடுத்த மற்ற மனைவிகளும் ராஜாவோடையே உட்கார்ந்து துக்கத்தோட ஒண்ணுமே தெரியாத மாதிரி லத்வைக புத்திர மத தத்ரகதே சபத்னி சங்கையமுஹ்யகதவஸ்தவமாயயாசவோ. கூடவே உட்கார்ந்து ஒன்னும் தெரியாம புலம்ப ஆரம்பிச்சாலாமே. குழந்தை பிறந்தும் அவனுக்கு மற்ற மனைவிகளுடைய ஒரு நல்ல சிந்தனை இல்லாத ஒரு தன்மையால அந்த குழந்தையை இழந்தானாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, சித்திரகேதனும் மன்னவள் சூரசேன நாட்டினை ஆண்ட போது புத்திரனுக்காய் ஏங்கியவன் புலம்புகையில் அங்கீரசல் மகிமையாலே புத்திரனை பெற்று மகிழ்வு எய்திய காலை மாற்றாந்தாய் பலரும் சேர்ந்து மெத்தவுமே உம்முடைய மாயையினால் மனமுடைந்து குழந்தையை அழிக்க அரசனும் வருந்தினானாமே என்று இந்த ஸ்லோகத்தை முடிச்சு 23வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க போறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை புரசை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் இவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே மற்றொரு திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா